2026 தேர்தல் தமிழ்நாட்டில் நடத்தக்கூடாதுன்றதுக்கு தான் இந்த அரசியல் கட்சி தலைவர்களை விடுதலை சிறுத்தை கட்சி தோல் திருமாவளவன், நான் தமிழர் கட்சி சீமான், விஜயகாந்த் கட்சி விஜய், வைகோ, டிஎம்கே, ஏடிஎம்கே எல்லா கட்சிக்காரனும் 2026 தேர்தலில் நீங்கள் வேட்பாளராக நிற்க வேண்டுமென்றால் முதல் முறையாக 2024 வருஷ தேர்தலுக்கு முன்னாடி இந்த பிரதமர் மோடி என்ற பிரார்த்தல்காரனை 100 ஓட்டு போட சொல்லுங்கள். நேரடி ஒளிபரப்பில் அவனே கண்ட்ரோல் பட்டனை ஆன் செய்யட்டும், அவனே ஓட்டு போடுற சுவிட்சையும் ஆன் செய்யட்டும். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நேரடி ஒளிபரப்பில் நான் வெற்றி பெற்று காமிக்கிறேன். டெக்னாலஜி தெரியாத ஓட்டு போடக்கூடிய பொதுமக்களை, அனைத்து சாதி பொதுமக்களை ஏமாற்றுவதற்கு அந்தந்த சாதி மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கிற சாதி தலைவர்கள் இந்த இதை ஜெயபாண்டி சொல்லக்கூடியதை குரல் எழுப்ப வேண்டும் என்ற காரணத்துக்காக ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த இந்திய பிரதமர் 100 ஓட்டு போட வேண்டும் என்று திருமாவளவன் குரல் எழுப்ப வேண்டும். அதற்காக தான் இந்த செருப்படி ஒவ்வொரு சாதிகளை சொல்லி ஒவ்வொரு சாதி தலைவர்கள் அந்தந்த சாதி மக்களை ஒரு ஓட்டு, நீங்கள் போடுற ஓட்டு அந்தந்த தலைவனுக்கு விழுகவில்லை. இதை ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு சொல்லியிருக்கிறான். நேரடி ஒளிபரப்பில் இந்திய பிரதமரை 100 ஓட்டு போட சொல்கிறான். அந்த 100 ஓட்டில் பிரதமர் போட்ட 100 ஓட்டில் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு வெற்றி பெற்றுவேன் என்று சொல்கிறான். இது உண்மையா பொய்யா என்று 2026 தேர்தலுக்கு முன்னாடி பார்க்க வேண்டும். அதற்காக அனைத்து சாதி கட்சி தலைவர்களும், ஏடிஎம்கே, டிஎம்கே அனைத்து கட்சிகளும் தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்தக்கூடாது. நடத்துறதுக்கு முன்னாடி இந்தியா பிரதமர் அவரே கண்ட்ரோல் பட்டனை ஆன் செய்யட்டும், அவரே ஓட்டு போடுற சுவிட்சையும் ஆன் செய்யட்டும். இதே திருமாவளவனை ஓட்டு போடாமலே வெற்றி பெற வைக்கிறேன். அப்போ மோடி ஓட்டு போடுறாரு, திருமாவளவன் வெற்றி பெற வைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை நேரடி ஒளிபரப்பில் நிகழ்த்தி காட்ட இருக்கிறேன். இத்தனை வருஷ காலமாக இந்த இவிஎம் மிஷினை வைத்து இந்த மக்களை ஏமாளி மக்களாக ஆக்கியதற்கு இந்த இவிஎம் மிஷினில் யாரை வேண்டாலும் வெற்றி பெற வைக்க முடியும். ஆகையால் இந்த வீடியோ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் நீதிபதி அவரும் செருப்பை கலத்தி அடிச்சிருக்கேன். எதற்காக அடிக்கிறேன்? இந்த இவிஎம் மிஷின் குற்றம் வெளிப்பட வேண்டும் என்றதுக்காக 6ATJ நீதிபதியவும் சிபிஐ கோர்ட் நீதிபதியவும் செருப்பாலேயே அடித்திருக்கிறேன். பல செருப்பால் அடித்திருக்கேன். அதனால் செருப்படி வந்த அரசியல் கட்சி தலைவர்கள் 2026 வருஷத்தில் தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்தக்கூடாது. இந்த பிரதமர் மோடி 100 ஓட்டு போடட்டும், அவரே கண்ட்ரோல் பட்டனை நேரடி ஒளிபரப்பில் ஆன் செய்யட்டும், அவரே ஓட்டு போடுற சுவிட்சையும் ஆன் செய்யட்டும். இதில் விடுதலை சிறுத்தை கட்சி தோல் திருமாவளவனை வெற்றி பெற வைக்கிறேன் நேரடி ஒளிபரப்பில். அப்போ திருமாவளவன் கேட்கலாம், ஏங்க மோடி ஆவணங்களை நிறையா கேட்குறீங்களே, ஓட்டு போடுற டெக்னாலஜி தெரியாத பொதுமக்களை ஆவணங்கள் வேணும் ஓட்டு போடுறதுக்குண்டு, நீங்கள் தான் 100 ஓட்டு போட்டீங்க, எப்படி திருமாவளவன் விடுதலை சிறுத்தை கட்சி செவிச்சது? 100 ஓட்டு மோடி போடுறாரு, 100 ஓட்டு கண்ட்ரோல் சுவிட்சை ஆன் செய்து ஓட்டு போடுற சுவிட்சை ஆன் செய்து 100 ஓட்டு போடும்போது பிஜேபிக்கு விடுதலை சிறுத்தை கட்சி தோல் திருமாவளவன் எப்படி வெற்றி பெற்றார்? அப்போ இந்த மிஷினில் யாரை வேண்டாலும் வெற்றி பெற வைக்க முடியும். அப்போ நீங்கள் இந்த 10 வருஷமும் ஆண்டது இப்படித்தானா?
அப்போ ஜெயபாண்டி சொல்கிறது மாதிரி ஓட்டு உரிமை யாருக்குமே இல்லாமல் இந்த இவிஎம் மிஷினை பயன்படுத்துவது சட்டவிரோதம் என்பதை வெளிப்படுத்த வேண்டும். அதற்காக தான் நான் என்ன தேர்தலில் நடத்தக்கூடாது என்று நான் மொட்டையாக ஒன்றும் சொல்லலை. இந்த டெக்னாலஜி தெரியாத மக்களை ஓட்டு போட சொல்லி ஏமாற்றுவது தேச விரோத குற்றமாகும். இந்த தேச விரோத குற்ற செயலை சாதி கட்சி தலைவர்கள் அதை சார்ந்து போகக்கூடாது. அதனால் நான் ஒருத்தனை செருப்பை கழுத்தி அடிக்கும் போதிலே என் செல் நம்பரையும் போட்டிருப்பேன். என்னுடைய செல் நம்பர் ஜெயபாண்டியுடைய செல் நம்பர். இந்த இவிஎம் மிஷின் நேரடி ஒளிபரப்புக்கு தோல் திருமாவளவன் குரல் எழுப்ப வேண்டும். எப்படி என்றால் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நேரடி ஒளிபரப்பில் விடுதலை சிறுத்தை கட்சி தோல் திருமாவளவனை இந்த மிஷினில் ஓட்டு போடாமலேயே வெற்றி பெற வைக்கிறேன் என்று ஜெயபாண்டி சொல்கிறான். மோடி 100 ஓட்டு போடுறதுல எப்படி தோல் திருமாவளவன் வெற்றி பெற முடியும் என்பதை நேரடி ஒளிபரப்பில் டெக்னாலஜி தெரியாத பொதுமக்களும் அனைத்து நாட்டில் உள்ள விஞ்ஞானிகளும் அனைத்து நாட்டில் உள்ள நீதிபதிகளும் வழக்கறிஞர்களும் தொழிலதிபர்களும் நடுத்தர குடும்பம் எல்லாரும் பார்க்கும்போது நேரடி ஒளிபரப்பில் என்னையா நேரடி ஒளிபரப்பில் கிரிக்கெட்டு கபடி இப்படியெல்லாம் விளையாடும்போது ஒவ்வொரு பாயிண்ட்டுகள் கூடிக்கிட்டே இருக்கும். அதில் எக்ஸ்ட்ரா போட்டாலும் தெரிஞ்சு போயிடும். அதே மாதிரி மோடி உலகத்திலே முதல் முறையாக இந்த மிஷினுடைய குற்றத்தை வெளிப்படுத்துவதற்காக இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நேரடி ஒளிபரப்பில் மோடி 100 ஓட்டு போடுறாரு. இந்த மிஷினில் ஓட்டே போடாமல் திருமாவளவன் எப்படி வெற்றி பெற்றார்? அப்போ மோடி 100 ஓட்டு போட்ட அந்த ஓட்டை எங்கே? மோடிகிட்ட கேட்கணும். மோடி, நீ ஒரே ஆள் தானேயா ஓட்டு போட்ட 100 ஓட்டு, எங்கேயா அந்த ஓட்டை என்று அனைத்து பொதுமக்களும் கேட்பான். நீ போட்ட 100 ஓட்டில் 70 ஓட்டில் 60 ஓட்டில் எப்படியா விடுதலை சிறுத்தை கட்சி தோல் திருமாவளவன் வெற்றி பெற்றார்? அந்த ஆள் ஓட்டே போடலையா? அப்போ இந்த மிஷினில் யாரை வேண்டாலும் வெற்றி பெற வைக்க முடியும். அதனால் உலகத்தில் எந்த நாட்டிலையும் நடக்காத ஒரு நிகழ்வுகள் தமிழ்நாட்டில் 2026 தேர்தலில் நடக்க இருக்கிறது. அனைத்து கட்சியும் சார்ந்து இந்த இதுக்கு குரல் கொடுக்க வேண்டும். உலக வரலாற்றில் எந்த விதமான சாஃப்ட்வேர் உதவியும் உயரிய சாஃப்ட்வேரில் பயன்படுத்தாமல் இந்த மிஷினை கண்ட்ரோல் செய்து நேரடி ஒளிபரப்பில் மோடி வெற்றி பெற்று 13 வருஷமாக ஆண்டு கொண்டிருக்கிற மோடி இந்த மிஷினில் அவர் ஒரே ஆள் பிஜேபிக்கு 100 ஓட்டு போடுறாரு. அந்த 100 ஓட்டில் விடுதலை சிறுத்தை கட்சி தோல் திருமாவளவன் வெற்றி பெற்று காமிக்கும்போது இந்த ஓட்டு போடுற மிஷினில் எவனும் மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து ஆளவில்லை. இந்த போலி தேர்தல் இந்த இவிஎம் மிஷினில் குற்றம் நிரூபிக்கப்பட்ட உடனே இந்தியாவில் இருக்கிற அனைத்து அரசியல்வாதிகளுடைய சொத்துக்களை பறிமுதல் பண்ணி இந்தியாவினுடைய கடனை அடைப்பதற்கும், இல்லை எவனாவது இந்தியாவில் பணக்காரனோ அரசியல்வாதியோ ஜெயபாண்டி மாதிரி 75 நாளைக்குள்ளே நான் மதுரை மாவட்ட மாணவிகளுக்கு வேலை வாய்ப்பும் கொடுத்து படிக்கிற பிள்ளைக்கு சம்பளமும் கொடுக்க முடியும். அப்படி கொடுக்க தவறுனா 1 கோடி ரூபா அவதாரம் கட்டுறோம்னு சொல்கிறேன். இந்த அரசியல் கட்சி தலைவன் எவனாவது ஒரு அரசியல் கட்சி தலைவன் என்கிட்ட சவாலுக்கு வர முடியுமா? வாங்க, இந்த இவிஎம் மிஷின் குற்றமும் வெளியாகிவிடும். ஜெயபாண்டி எவ்வளோ பெரிய அறிவாளி என்றும் தெரிஞ்சுவிடும். நன்றி, வணக்கம். பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு. அடுத்த டேக்கில் பேசுவோம். இதை விடுதலை சிறுத்தை கட்சி தோல் திருமாவளவன் கட்சி தொண்டர்கள் இதை வெளிப்படுத்துங்க, மறைக்காதீங்க. நன்றி, வணக்கம். சைபர் கிரைம் பொண்டியப்பைய போலீஸே வெளிப்படுத்து நீதிபதிக்கு எல்லாருக்கும்.